எந்த வயசில் உங்களுக்கு பெரியவாளோட பரிச்சயம் ஆரம்பிச்சு? என்னுடைய 10வது வயசில். சரி. எனக்கு 8 வயசில் பொங்கல் கொடுத்தார். ருத்ராட்சியம் பண்ணியிருந்தேன். அவர் தஞ்சாவூருக்கு யாத்திரையெல்லாம் வந்திருந்தார். 2 மாதம் தங்கியிருந்தார். எங்கள் அப்பா அவருடைய பரமபக்தர். ஓகே. அவர் தினம் உபன்யாசம் பூஜா வேலையில் அபிஷேகம் ஆன உடனே திரை போட்டுடுவார். அலங்காரம் பண்ணிடுவார். அப்போ ஏதாவது சொல்லுவார். ராமாயணம், பாகவதம் இது மாதிரி உபன்யாசங்கள் பண்ணிட்டே இருப்பார். அப்போ அவருடைய பிள்ளைங்கிறதுனால பக்கத்தில் போய் நிற்பேன். உனக்கு தெரியும்னு சொல்லுவார், ருத்ரம் தெரியும்னு சொல்லுவார். உடனே பார்த்து ருத்ரம் சொல்லு அபிஷேகாவுக்கு அப்பா உபன்யாசம் நடத்தும். அதனால ருத்ரம் அபிஷேகம் போது ருத்ரம் சொல்லி முடிச்சுட்டு அவள் தரை போட்ட உடனே அப்பா உபன்யாசம் பண்ணுவோம். உபன்யாசம் பண்ண உடனே தினம் அது மாதிரி கிட்ட போய் நிற்கிற ஒரு பழக்கம் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தவர் ஒருத்தர் ஜெயேந்திர சுவாமிகளும் வந்துட்டார். பீடாட்டுக்கிட்டே வந்துட்டார். அப்போ நாங்கள்லாம் சின்ன குழந்தைகளாக சேர்ந்து வாசல் பக்கத்து விட்டுட்டு நாங்கள்லாம் பின்னோட இருந்தோம். அதனால அவளுக்கு ஒரு சக்கா அந்த மாதிரி நிலைமையில நாங்கள்லாம் பின்னோட ஒரு ஃபங்க்ஷன் படிக்கவாளாக இருக்கிற ஒரு 5-6 பையங்கள் நாங்கள்லாம் பக்கத்தில் வந்துருக்கோம். அப்படியே பழக்கம். அதனால புது புரிவாளோட ரொம்ப நிறைய பழக்கம் சின்ன வயசுல. ஓகே. அவர் பழக்கம் நிறைய வந்தது. அதனால யாத்திரையெல்லாம் எங்கே போனாலும் கூப்பிடுவான். என்னால் எங்கே இடத்துக்கு போக முடியுமோ அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லி என்னோட முடியாது. ஆனால் தினம் பெரியவாளுடைய ஒரு சம்பர்க்கம் கிடைக்கிறாக்க வாய்ப்பு அது ஒன்று இருந்தது. அப்புறம் நான் ஆயுர்வேதம் படிக்க போயிட்டேன். ஆயுர்வேதத்தில் நான் சிவமணி 5 வருஷம் படித்தேன் மெட்ராஸில். அப்பெல்லாம் என்னுடைய ஒரு குருநாதர் V.H. சுப்பிரமணிய சாஸ்திரின்னு சான்ஸ்கிரிட் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தவர். ஓகே. அவர் எங்கள் காலேஜ் ஆயுர்வேதிக் காலேஜில் எனக்கு ஒரு செக்ஷன் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். அதனால அவரோட நிறைய பழக்கம். அவர் பெரியவாளோட நெருங்கி பழகிறவர். அதனால அவர் அழைச்சின்னு போயிடுவார். பொண்ணோட பக்கத்தில் பொண்ணையா. அதனால பெரியவாளோட பேசிக்கிட்டே இருந்து அப்பெல்லாம் நான் சட்டமன்ற ஸ்கூலில் படித்த காலமாட்டதுனால சட்டை நான் எங்கேயாவது நடுவையில் போட்டேன் நழுத்துன்னு போயிடுவேன். அங்கே தொங்குவதுக்காக ஒன்றும் இருக்காது. சட்டையை எடுத்துல சுற்றிட்டு போய்கிட்ட போய் நிற்கிறது. ஏன் அவனுக்கெல்லாம் துண்டு போட்டுக்கிறது தெரியாதோ, நெட்டு விட்டுக்கிறது தெரியாதோ, காந்தியாக்க பிள்ளையாருன்னு இப்படி பண்ணுறியா அவ்வளோதான் கேட்க முடியும். வேற ஒன்றும் வழியிலே நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். அது மாதிரி பார்த்தேன். அந்த மாதிரி அந்த பெரியவனோட பழகினது பின்னாடி எனக்கு ஒரு காலத்தில் நான் உபன்யாசம் பண்ண எங்கள் அப்பாவுடைய அப்பா நிறைய கழிச்சிருந்தார். அதனால சம்ஸ்கிருதம் நிறையா தெரியும். உங்கள் அப்பா பேர் என்ன மாமா? வெங்கடாபா சாஸ்திரிகள். சிம்மலி தஞ்சாவூர் ஜில்லாவில் பக்கத்தில் சிவலிங்கிற கிராமம். ஓகே. அந்த கிராமத்தில் அவர் இருந்தார். அவருடைய குரு இக்னஸ்வாமி சாஸ்திரி, மகாமகோபாத்திய இக்னஸ்வாமி சாஸ்திரி ராவி சாஸ்திரி பரம்பரையில் வந்தவர். அவர்கிட்ட படிக்க வருவார். அதனால அந்த உபன்யாசங்கள் பண்ண பொறுத்து பக்கத்தில் இருந்து மரக்கன் அது இதெல்லாம் படிக்க உட்காந்துருக்கேன். அதனால சின்ன வயசுலேயே நிறைய சம்ஸ்கிருத கிரந்தங்களை படிக்கிற வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது. அதனால நான் உபன்யாசம் ஆச்சாரியாளுடைய சரித்திரத்தில் உபன்யாசம் தருவேன் ஊரில். அந்த சங்கர ஜெயந்தி வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். வேறு யாரும் சங்கர ஜெயந்தியில் சங்கர சக்கரம் சொல்கிற வித்வான்கள் கிடையாது. ராமானு சொல்லுவா, பகவான் சொல்லுவதை தவிர சங்கரை பற்றி சொல்கிறவா கிடையாது. அதனால எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. அதனால பகலில் ஒரு இடத்துல, காலம்பரம் ஒரு இடத்துல, சாயங்காலம் ஒரு இடத்துல அப்படியே உபன்யாசம் பண்ணிருந்தேன். உபன்யாசம் பண்ணுறதுக்கு உள்ள மூல கிரந்தங்கள்லாம் எங்கள் அப்பா நிறைய சேர்த்து விட்டுருக்கார். அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கதையாக இருக்கும். கதை மாறிண்டே அந்த கதை மாறிண்டே போகிறதுன்னா அது மனசு பிடிக்காது. ரொம்ப கஷ்டம். ஒன்றில் இப்போ போனால் இல்லாட்டா இன்னொரு இடத்துல மாறி சொல்லியிருப்பா. ஏதோ நம்புறது முடியாது. அதனால இந்த உபன்யாசம் பண்ணிட்டு முடித்த உடனே ஒரு தடவை காஞ்சிபுரம் போனேன். இந்த மாதிரி நான் பகவத்பாத சரித்திரம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றுலேயுமே பிடிப்பாடு இல்லை. எது சரின்னு எனக்கு தெரியல. அது ஏதாவது ஒரு சொல்லி கொடுங்களேன்னு கேட்டேன் பெரியவாள். உனக்கு எது சரின்னு தோன்றதோ ஒரு தெரியும். எனக்கு ஒன்று தப்பாக தோன்றது அது தப்பாக்கான புத்தகம் பிராச்சீன எழுதின புத்தகம் போய் தப்புன்னு எடுத்துக்கப்படும். உனக்கு இது பிடிக்கிறதுன்னு அதோட விட்டுட்டேன். இல்லையா அதுக்கிட்டெல்லாம் போகிறேன் அப்படின்னா இல்லை கரெக்ட் கடை மோதல் வருதுன்னா எங்கெல்லாம் சொல்லுதுன்னா சிலெல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே சொன்னால் உனக்கு இது நல்லதுன்னு தோன்றதோ அதை செய்யறதுன்னு மனசில் சங்கல்பம் பண்ணிக்கோ.
ரெண்டாவது அதாவது முன்னேற்றால் ஒரு ஆச்சாரிய இடத்துக்கு ஒரு 32 ஸ்லோகத்தில் அவருடைய லைஃபை சொல்லியிருக்கார், ஸ்டார்ட் இருக்கார். அதை வாசிப்போ உனக்கு என்ன தோன்றப்போ அதை தெரிவிக்கணும். அப்படி நான் ஒரு புத்தகம் எழுதினேன், நோட்டம் கலெக்ட் பண்ணி எல்லா சங்கரவிஜயத்தையும் படித்து அதில் எந்த கதை ஒன்றோட ஒன்றும் சமப்படுத்தாம போகுமோ அப்படி சங்கர விஜய மகரந்தம்னு ஒரு புத்தகம் ஆச்சாரியார் பகவத்பாதால இருக்கா சம்ஸ்கிருதத்தில். அது அப்போ போட்டது இருக்கு, இந்த காப்பி இருக்கு. அந்த போட்டது அது போட்டேன். போட்ட உடனே அது பெரியவாழ்கிட்ட கொண்ட காமிச்சேன். இது எது சரி எது சரி இல்லைன்னு சொன்னால் தேவை. இது தப்பு இருந்தால் நான் போடக்கூடாது. மடத்தனுடைய சிக்கனாக இருந்துட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. எது சரின்னா பக்கத்தில் ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார், அவரை கூப்பிட்டார். இவன் எது சரி சரியில்லைன்னு கேட்குறான், அதுக்கு பதில் பார்த்து சரியாக சொல்லு. நான் கலெக்ட் பண்ணது கீழே எல்லாத்தையும் புக் நோட்டில் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த வருஷத்தில் இப்படி இருக்குது, இந்த வருஷத்தில் இப்படி இருக்குது, இந்த வருஷத்தில் இப்படி இருக்குது, கதை மாற்றம் இருக்குது, அதோடு இருக்கலாம். எது சரி சரியில்லைன்னு சொல்கிற வழக்கம் கிடையாது. அப்படி நோட் போட்டிருந்தேன். அவர் பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, ஆனால் ஒன்றும் வந்து இதுதான் ப்ரிசைஸ் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அவர் ஒன்றுலையும் பிடிவாதம் காட்டல. அதனால நல்லா இருக்கும் போல ப்ரிண்ட் பண்ணிட்டு உடனே அந்த சங்கரவதி மகரந்தம் ப்ரிண்ட் பண்ணிடுறேன். ப்ரிண்ட் பண்ணி பிரிவாழ்க்கை கொண்டு காமிச்சேன். இம்ப்ரூவ்மெண்ட்டு சிங்கேரியை பற்றி என்ன பண்ணியிருக்கேன், அது கட்ட காலம் அந்த காலம் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். அவ்வளோ இடத்துல இந்த சம்பிரதாயம் இருக்குன்னு அதையும் புத்தகத்தில் போட்டேன். நீங்கள் சிங்கேரிக்கு போயிட்டு வருதோ அப்படின்னா தைரியமாக போயிட்டு வருவேன், என்ன யாரும் வைய முடியாது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறது. எனக்கு முடிஞ்சதை மேலே போட்டிருக்கேன். இதெல்லாம் புத்தகத்தில் அப்படின்னு சொன்னேன். இதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ப்ரூவ் பண்ணேன். பிரிவாட்டை கொண்டு விட்டேன். இது நீ புது பிரிவாட்டை கொண்டு கொடுக்கணும். புது பிரிவாள் இப்போ வந்து இந்த இதில் காலடியில் புதுசாக மட்டம் கட்டி அதில் மேலே ஆச்சாரியாளுக்கு சட்டங்கிறதெல்லாம் படம் போட்டுட்டான். படம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அந்த இடத்துல அவள் இருந்து ஒரு 100 சன்னியாசி எடுத்துருக்கா. அத்தனை சன்னியாசிகளுக்கு எடுத்தாப்புல ஆச்சாரியா உட்காந்துருக்கா. நான் இந்த பக்கத்தில் பெரியவா உத்தரவு, பெரியவா உத்தரவு, பெரியவாட்ட வாட்சி பரம சந்தோஷம். சரி அப்படி நான் இத்தனை சன்னியாசி எடுத்து காத்து உடனே இங்கேருந்து காப்பி அதை எல்லாரும் பார்த்துட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் யாருக்கும் கிடைக்காது. வெரி சரி இது சரி இல்லைன்னு ஒரு விஷயம் எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணி கை கொடுத்துட்டேன். அப்படின்னு பரம தூரப்பட்டு அது மடத்திலே எல்லா வருஷத்தையும் மாத்திரக்கும் விட்டார். எங்கே கொடுத்துரு நீங்களும் விற்க வேண்டாம், வியாபாரம் பண்ணக்கூடாது. அது மடத்திலே ரொம்ப வருஷம் உண்டு உண்டாச்சு. அப்படி ஒரு பழக்கம் கிட்ட போய் இந்த மாதிரி பகவத்பாதாவை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுனால நான் ஒரு 50 செக்ஷன் பக்கத்தில் நிற்கிறப்பல எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அது ஒரு பெரிய வாய்ப்பு. அது அந்த எங்கள் அப்பாவுடைய பலம் அது. அதுக்கு தகுந்தாப்புல நடந்தவனுக்கு நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டான். அதனால நான் என்னுடைய 70வது வயசுல நான் ஆயுர்வேதிக் டாக்டர் நல்ல ப்ரொஃபஷனில் இருந்தேன். எத்தனை நாளைக்கு இந்த தொழிலை கட்டி ஆரம்பிக்க போகிற வாய மடத்துக்கு இருக்கேன். ஒரு 89 யாத்திரைகள்ல பல பரிவாரம் ஓன யாத்திரை. அப்போ வந்து இந்த மாதிரி பெரியவா வரச்சுக்கா நான் என்ன பண்ணுறது அங்கே வந்துருந்தா நீ அங்கே வந்துடும் அவ்வளோதான். என்ன வேணுமோ நான் வாங்கிக்கிறேன் வேலை அப்படின்னு சொன்னால் லைப்ரரி மட்டும் எனக்கு கொடுத்தேன். மடத்தில் லைப்ரரி மட்டும் கிட்டத்தட்ட அப்போ ஒரு 60,000 புத்தகம் இருந்தது மடத்துலையா. அப்பா அந்த பழைய ஜென்ரேஷன்லாம் எல்லாத்தையும் சேர்த்து 60,000 புத்தகம் ஏபிகேடி நிறைய எல்லாம் இருந்தது. உடனே நீ வந்து என்கிட்ட அதை அரேஞ்ச் பண்ணலாம். முதல்ல எந்த சப்ஜெக்டில் என்ன புத்தகம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி எடுத்து லைப்ரரியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். அப்போ தான் கன்சேர் சரஸ்வதி விஸ்வவித்யாலயமும் லைப்ரரியும் கட்டினான். மகாபெரிவாளுடைய படம் இதுவும் வச்சு காஞ்சிபுரத்தில் செஞ்ச ஏனாத்தூரில் வச்சு அது கட்டின்னு இருந்தான். அப்போ அந்த லைப்ரரியும் அங்கே ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ண உடனே இடம் நிறையா இருந்தது, நிறையா ரேக்ஸ் கிடைச்சது. யாரோ கொடுத்தா அதெல்லாம் ஆன உடனே இது முழுக்கணும் அரேஞ்ச் பண்ணிவிடுன்னு சொன்னான். அதுக்காக நான் 3 வருஷம் தங்கியிருந்தேன். அப்பாடி இந்த லைப்ரரி அரேஞ்ச் பண்ணிட்டு நான் விட்டு கொடுக்கறது 2 லட்சம் பக்கம் ஆச்சு. 60,000 பக்கம் 2 லட்சம் பக்கம் ஆச்சு. அத்தனை பேர் கொடுத்தோம் புத்தகங்கள். அவ்வளோ சேர்த்து மொத்தமாக கொடுத்தோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பெரியவாள்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணினப்ப
ஏதாவது உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணின இன்சிடென்ட்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதாவது உபன்யாசம் உங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணின மாதிரி அது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா? எனக்கு உபதேசம் ஒன்றுமே எங்கள் அப்பா பெரிய பல தனியாக எனக்கு உபதேசம் பண்ணாங்க. ஓகே. நான் ஒரு வித்வானுடைய குடும்பத்தில் வந்துட்டதுனால எனக்கு ஒன்றும் தனியாக உபதேசம் தேவையில்லைன்னு. ஓகே. என்னை விட்டுன்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்ண சொன்னான். அப்படியா? அதுவும் மந்திரம் எல்லாம் சொல்லி மாதிரி யாராவது சொன்னால் மந்திரம் சொல்லிவிடுன்னு சொன்னான். அதுக்காக நான் மந்திரகாசத்தெல்லாம் படித்து அதுக்கு வேண்டிய தயார் பண்ணி டிக்ஷனரி அது இதெல்லாம் தயார் பண்ணேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவ மடத்துக்காரனாக என்ன பண்ணிட்டான். என் தொழில் போயிட்டு அந்த மாதிரி மடத்தோடு இருக்கல. அப்போ தான் ஒரு 3 வருஷம் இந்த லைப்ரரிக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு வந்து எல்லாம் ஆச்சு. யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் என்னோட கொஞ்சம் நீ வந்து மடத்தினுடைய சிப்பந்தியை தவிர எங்கள் சிப்பந்தியில் என்னால் யூனிவர்சிட்டியில் என்னை கேட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்ல ஆரம்பித்தார். பெரியவாழ்கிட்ட போய் சொன்னேன், நான் உத்தரவு வாங்கி நான் ஊருக்கு போகிறேன். நான் சொன்னாலே ராஜா மாதிரி எல்லாத்தையும் அடுப்பி சுற்றி வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அவர் எதுவும் மனசில் காப்பப்படுறார். அவருக்கு ரபார்டு நேட்டான்னு எப்படி சொல்கிறார். இத்தனை வயசுக்கு மேலே ரபார்டு நேட்டாருக்கு அவருக்கு எனக்கு வாங்கலான்ட்டு என்னை விடுவிச்சுட்டாரு. அவனை விடுவிச்சுடுறேன்னு என் கேட்குறேன். வைக்கான்றது மறுநாளைக்கு உனக்கு 75 வயசு ஆகிட்டு கஷ்டமாக இருக்கும், இன்னும் நீ இருக்க வேண்டாம், நீ போயிட்டு வா. இந்த ஒரு இன்சிடென்ட் அத்தனை பிரியம். அதோட மடத்து சிப்பந்தியாக ஒருத்தன் தர்மத்துக்கு அறிஞர்கள் அவனை யார் கொடுக்கிறது? ஏன்னா அத்தனை இதுவையும் 8 ஜோடி 4000 ஜோடி அத்தனை ஜோடியும் பக்கம் பக்கமாக கலெக்ட் பண்ணி மருந்து தடவி சுத்தப்படுத்தி அத்தனையும் இது பண்ணியாச்சு. ஃபோட்டோ எடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணி கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணியாச்சு. அத்தனையும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க பக்க வரிசை சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி தெலுங்குல, கன்னடத்தில், சம்ஸ்கிருதத்தில் இத்தனை 8 ஜோடியும் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால அதுக்கு ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்குன்னு ஒரு ஆரம்பிச்சு அதுக்கு வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுத்தாங்க. மந்திரிகள் எல்லாரும் சிஆர் சுவாமி அவங்க ஒரு பெரியவர் இருந்தார். அப்புறமா எல்லாமே சௌகரியமாக இருக்கும். லைப்ரரி செட்டில். அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய 70 வயசுக்கு மேலே மடத்தில் மழை நாளில் பட்டங்கள் அடுக்க போட்டு கொத்துன்னு கீழே மழையில் இந்த கட்டடத்துக்குள்ளி அது வந்து ஒரு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மடத்தில் சேவைக்கு போகிறதில்ல. அப்பப்போ சேவைக்கு போடுவா. வருஷம் ஜெயந்தி நடந்தால் வேலைக்காரன் நிலம் தருவாங்க. அதெல்லாம் இப்படி உள்ள நுழைஞ்சு காரியங்கள் மடத்துக்காக எந்த சர்வீஸ் வந்தாலும் செய்யலாம், அவனை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி லட்சக்கணக்கில் சொந்த கையில் விட்டுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அந்த மாதிரி வேலைக்காரன் நடத்து அதான் நடத்து. இப்படி ஒரு பிரியம் மனுஷனுக்கு நம்பிக்கை 2 சம்பாதிச்சேன். அது அந்த 70 வயது வரும் மடத்துக்கெல்லாம் நடந்தது. 10 வயசில் ஆரம்பிச்சது 70 வயசு வரும். எத்தனையோ நிறைய பேருக்களா அவரோட சத்தாரா கித்தாரெல்லாம் பேருக்களா எல்லாம் போயிட்டு எல்லா இடத்தையும் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் போய் நான் இந்த பட்டம் போட்டோடனே இது சத்தாராவில் தான் தெரியவா இருந்தார். அப்போ போய் புத்தகத்தை காட்டினேன். என்கிட்ட காட்டினேன் இல்லை வீடாடி வீட்டை காமிச்சு அப்படின்னு ஜெயேந்திர பெரியவாழ்த்தியா அவ்வாதான் இருக்கு. அவ்வாதான் உனக்கு சரியா அப்படி ஒரு அது ஒரு விளையாட்டுத்தனமான மரியாதை. அவ்வளோதான் சொல்லலாம். தாடக பிரதிஷ்டைக்கு உள்ள தாடகத்தை சரிப்படுத்துற உத்தியோகம் என்னது? ஏன்னா யாரும் பார்க்கப்படாது. இது வந்து அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில் தாடகம். இந்த 2 தாடகத்தையும் எடுத்து அது வந்து கல் உதுண்டு போயிடுற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் தங்கத்தை செடிக்கு எல்லாத்தையும் கற்று சத்தானோட உட்காந்து அதை வேலை செஞ்சு முடிக்காது. முடித்த உடனே அந்த கீழே கட்டடங்கள் ஏதாவது சேதம் இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஏற்பாடு பண்ணினார். அப்போ இவர் சொன்னார், இவர் நிச்சயம் கோயிலுக்கு வரவர் பண்ணிட்டாங்க. அதனால கோயிலுக்கு வரவர் இந்த பிள்ளையார் இருந்தாப்பா நேராக பிள்ளையார் இருந்தார். அவர் அன்பாளுடைய சக்தியை கட்டுப்பாட்டு சக்தின்னு பேர். அதுக்குள்ள ஒரு சங்கர விக்கிரமும் உள்ள இருக்கு. அதுவும் கல்லில் திருப்பி செவத்தை தெரிஞ்சு அந்த கட்டடத்தை நான் ரிப்பேர் பண்றேன்னு சொன்னார். தெளிவா அவர் தான் போய் சங்கராச்சாரியாவை கொடுத்துட போறாரு. அவருக்கு பயம் அவர்
சங்கராச்சாரியார் விக்கிரத்தை ஏதாவது கேட்டுட்டு அதையும் இந்த கான்கிரீட் வீட்டை போட்டு ஸ்லாப்பை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட போகிறா அவளை வேண்டாம் முதல்ல ஆட்டம் அதெல்லாம் ஒருத்தம் உள்ள வர வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்புறம் தான் நான் போனேன். நான் அதை பொருட்படுத்துக்கிறேன். அவர் நல்ல காரியம் தான் செய்யறார். அதாவது உள்ளே எங்க பார்த்தாலும் கரிய தலை வச்சிருக்கார். நம்ம உள்ள ஒன்றும் அந்த கணபதிக்கு வித்தியோட இருக்கிற இடம் அசுத்தமா இருக்கு. அதுல கறி தடவி கறி தான் இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அந்த உள்ள ஸ்லாப் வச்சுருக்கேன்னு சொல்றாரு. அதை தொடக்க ஈஸியா இருக்கும். மேல மண்டபத்தையும் சொல்றார். இந்த கீழே இந்த பக்கத்து ஆச்சாரியால் பிம்பத்துக்கு ஒரு விதமான மாறுதலும் இல்லாம அதை அப்படியே எடுத்து கை வச்சுறேன்னு நம்ப முடியுமா கேட்டார். என்ன நம்பலாம்னு வரையும் நம்பலாம். ஏன்னா ஒரு நிச்சயமா அம்பாளுக்கு தவிர்த்து வரலாம். ஒரு தப்பு பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்தாரு. பயந்துட்டாங்க. கீழ் முதல்ல இவர் போய் கேட்டபோது இல்லையான்னு சொல்றாரு. அப்படியா? இவர் தனியா போய் கேட்டாரா? அவர் இவன் நீங்க உங்களை இல்லாம தனியா போய் கேட்டாரா? நான் கோயிலுக்கு என்ன செய்யணும்னு பெரியவாட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ற சமயத்துல இந்த மாதிரி நான் ஒரு சேவை செய்யறேன்னு சொன்னாரு. சரி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் போய் கேட்டேன். இந்த மாதிரி பண்றேன்னு சொல்றாரு. அதை வேண்டாம்னு சொல்றேன். அவங்க எதாவது பண்ணி உள்ள இருக்கிற ஆச்சாரியால் நிமிடத்துக்கு ஏதாவது போனோம்னாலும் வச்சு அச்சுமையிலும் கோயில் வைக்குமே அது ஆச்சாரியால் இங்கே வந்ததுக்கு அடையாளமே அதுதான். அதை போய் கருத்துக்கு போயிட கூட வேண்டாம், அந்த பிள்ளையாரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ட்டு கருப்பாட்டு எங்கே பார்த்தாலும் வழக்கை சுட்டு கையை தொடச்சிருக்கா அப்படின்னு அதெல்லாம் கிளீன் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னேன். இந்த மாதிரி பண்ணினா அது பர்மனெண்டாக நல்லா இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு பிறகு ஒரு விதமான சேதமும் இல்லாமல் அவரை தொடாமல் சுற்றி இருக்கிற ஒரு மண்டபம் பண்ணி மண்டபத்தை ஒழுங்காக கட்ட மண்டபத்தை பண்ணுறேன்னு சொல்கிறேன். நமக்கு ரொம்ப வேண்டியவர். எப்படி வேண்டியவர் சொல்றோம்? பெரியவாளே போய் அந்த காம்போடி வித்தியாலயம் ஆரம்பிச்சிருக்கா. பெரியவா வெறும் சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ் வரலும் வந்தது. அப்புறம் காம்போடி வித்தியாலயம் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இவர் உள்ள போனது. இவர் உள்ள போகிறது ஒரு மற்றவர்கிட்டே போக மாட்டார். அப்புறம் ராமசாமி வந்தார். மற்றவர்கிட்டே போக மாட்டார். என்ன காரணம்னு சொன்னால் அங்கே பேட்டாசிரியர்லாம் குழந்தைகள்லாம் படிக்கணும். அது ஏதாவது ரொம்ப வரமாட்டேங்குது. இந்த குழந்தைகள்லாம் லீவ் விட்ட நாள் இன்னைக்கு ராமசாமி மாத்திரம் டிப்ரெஷன்ல ஒரு ஆக்ஷன் சொன்னார். மாமா சொன்னார். ஆக்ஷன் போயிட்டு அந்த போட்டோவோட காமிச்சார். அந்த போட்டோ கூட இருக்கு. இந்த பாரம்பரியம் எல்லாம் பண்ண பரம சந்தோஷம். அப்போ நீ இங்கே ஒரு வித்தியாலயம் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி பையங்களுக்கெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு மாற்றணும். அப்போ பையங்களுக்கு எல்லாம் பண்ணலாமே இந்த மாதிரி சிலபஸ் அப்படி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாமே சில சஜஷன் கொடுக்க ராமசாமி ஒத்துக்கிட்டார். ஒத்துண்ட உடனே அதுக்கு காமகோடி வித்தியாலயம்னு பேரும் கொடுத்துட்டார். இப்போ காமகோடி வித்தியாலயம்னு பேர் கொடுத்து இத்தனை காரியம் செஞ்சு வாழக்கூடிய குடும்பம் செய்கிறாங்கிறதுனால இதில் என்ன தப்பு வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு தானே அப்படியே பண்ணியிருக்கார். அதனால கவலையே பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஓஹோ, நீ என்னையே மாட்டி விட்டியா? இதான் காரணம். அவன் நம்ம பெரியவாழ்க்கை அத்தனை பக்தியோட காரியம் செய்யறான். என்ன சொல்றோமோ அதை செய்ய போறா. அது நம்ம நமக்கு அதிகாரம் ஒன்றும் குறையல. அவள் எல்லாத்தையும் மொத்தமாக அடிச்சுட்டு வேற கட்டலாம் கட்டல. இருக்கிற கட்டத்தை சுற்றியோட செயல்படுத்தி கட்ட போறான். அதில் ஏன் அபிப்பிராயம் வேதம் வரணும்? இப்போ சரி நீ சொல்றேன் நான் அப்படி ஒரு அந்த மாதிரி கிட்டத்தை போய் இருந்து தைரியமா சொல்றதுக்கு உள்ள பழக்கம் எங்கிட்டே இருந்தது. எனக்கு இந்த பஞ்சாபி சென்டர் இந்த நம்பிக்கையில தைரியமா அதை அனுப்பி விட்டேன். இந்த மாதிரி காம்போடி விட்டியாலும் இந்த பற்றி எப்படி பண்ணு கொடுத்தாலும் அதே மாதிரி இதையும் கொடுத்து மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு மனசுல அதாவது நம்ம தப்பான வழியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலையே. சர்வீஸ் இருக்கிறவங்க சர்வீஸ் நல்ல மடக்கு சர்வீஸ்ல இருக்கிற ஒருவர் ஆமா அதெல்லாம் என் பேர்ல தான் ஸ்கூலுக்கு கேட்டா அப்படின்லாம் பக்கம் கொடுத்தார் அப்படின்னா இதையும் எழுதிட்டு போறோம். முதல்ல ரெக்யூஸ் பண்ண போய் சரிபடுத்தினதுக்கு நான் தான் சென்றேன். அதாவது அவளுக்கு நம்பிக்கை வரணுமே நம்மகிட்ட. வெறும் 1000 பேருக்கு ஆள் போடுறேன்னு சொன்னா போட்டுருன்னு போயிடுவார். அக்கறை வர மாட்டார். இது அப்படி இது கொஞ்சம் ட்ரிக்கியான இது. அதுலயும் அந்த ஆச்சாரியார்கள் கோயிலுக்கு ஆச்சாரியார் வந்தாங்கிற அடையாளமே அந்த ஒரு விக்கிரகம் ஒண்ணுதான். அதை போய் எதியா பண்ணிவிட்டாங்க.
சொல்லுங்க. நான் என்னுடைய 75 வயசுல தினம் பூஜை பண்றோம். பாலாம்பாட பூஜை பண்றேன். மேல ஓகே. என்னுடைய 30வது வயசுலையும் பூஜை பண்றேன். அந்த படம் வரைஞ்சது என்னுடைய பக்கத்துல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் இது வந்து மைசூர்ல போட்டுருக்காங்க. ஓகே. இந்த படத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காப்புல மாற்றம் இருக்கும். ஓகே. அதுல ஒரு டிவைன் இது வர்ணங்கிறதுக்காக அவள் தாமரை மேல உட்காந்துருக்கா. தாமரை குளத்துல இருக்கு. குளத்துக்கு பக்கத்துல செடி கொடி மரங்கள்லாம் இருக்கு. அங்க சூரியன் விழுமா இருக்கு. அப்படி ஒரு கற்பனையை பண்ணி நான் அவளோட மனசுக்குள்ள வாங்கி ஒரு படம் எழுதிட்டேன். படம் எழுதின உடனே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டபதி வந்தான். அவன் வந்த உடனே நான் விக்கிரகம் பண்ணுறவன் ரொம்ப ஏழை, கையில் கணக்கு இல்லை. என்ன கேட்டாலும் 5 ரூபா முதல்ல பணம் கொடுப்போம், உங்களுக்கு என்ன விக்கிரகம் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். உடனே நான் ஒரு இந்த அம்பாளை காட்டி இந்த படத்து போல அம்பாள் இருக்கணும், எனக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்ககிட்ட இருந்து மொழிகள் எல்லாத்தையும் பண்ணி நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அத்தனையும் மாற்றி கரெக்ட் பண்ணி கொடுத்தான். அது விக்கிரகம் பார்த்தேன். அதுக்கு நான் தான் போய் அதுக்கு ஒரு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் மாற்றம் உண்டோ அப்படியா அப்படி அதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த என் குழந்தைய பண்ணி மூட்டு பண்ணா பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி காற்றில் வச்சுட்டு அந்த புண்ணியவாதம் பண்ணி அந்த தங்கத்தை வெள்ளி எல்லாத்தையும் நானே இட போட்டு கொடுத்து அதை அப்படியே உருக்கி பார்த்தேன். அப்படி விக்கிரகம் பார்த்தது. இந்த விக்கிரகம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணி அதை முக்கியமாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எத்தனை மந்திரங்கள் எத்தனை விதம் வேணுமோ அதுக்கு 2 தனியாக செய்து எனக்கு உட்காரம். சங்கரானந்தனுக்கு ஒருத்தர் திரு சித்தன்னவாசனம் இங்கே மகாராஜபுரம் மகடானபுரம் பக்கத்தில் ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்த ஒரு சன்னியாசி, அவர் சிங்கேரி நரசிம்ம பாரதியோட சிஷ்யர். அவர்கிட்ட போய் நான் மந்திரம் வாங்கிட்டேன். எனக்கு அந்த ஸ்நேகிதெல்லாம் அந்த சமயத்தில் உபகாரம் பண்ணான். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவருக்கு நல்ல குடும்பம், என்னால் இவருக்கு மந்திர உதயம் பண்ணலான்னு சொல்லி அவர் எனக்கு மந்திர உதயம் பண்ணார். பண்ண உடனே அந்த மந்திரத்தினுடைய தியானம் பண்ணி அதுக்கு இந்த 3 வருஷம் ஜப்பம் ஹோமம் எல்லாத்தையும் பண்ணி விட்டாச்சு. இந்த இதுபடி நியாயம் எப்படி பூஜையை சுவாசனம் பண்ணுமோ அந்த மாதிரி மந்திரத்தை கிரகணம் பண்ணியாச்சு. பண்ண உடனே இந்த விக்கிரகத்தை பண்ணி இந்த படத்தை பண்ணிட்டேன். இது 2ஐயும் அந்த குருவுக்கு கொண்டு போய் காமிச்சேன். நீ வர வர மேலே போயிட்டே இருக்க, இது ஒரு நாள் ஒரு நாளைக்கு நடத்த முடியலன்னா நீ என்ன பண்ணுவ? அப்புறம் இது அது குருவில் வச்சுருவேன். வேண்டாம், இதெல்லாம் உனக்கு இல்லை, எனக்கு விட்டு போயிட்டா நான் இந்த ஆசையை தான் நான் பண்ணிட்டேன். அப்படின்னா ஜென்மா முழுக்க நீ கடைசி வரணும் பண்ணோம், ஒரு நாள் கூட வெளியே நடத்த அப்படின்னு எனக்கு. அதுக்கப்புறம் பாகவதானந்தர்னு சிவானந்த சுவாமி வந்து அந்த சுவாமி கிருஷ்ணன் பாகவதானந்தர் அவர் எப்போ பார்த்தாலும் பாகவம் சொல்லிட்டே இருக்கார். அவர் நானும் பாகவதம் நிறையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊருக்கு வந்தவர் எங்கிட்ட பிடிச்சிருக்கார். அவர் வந்து இந்த காலையை எப்படி பண்ணாக்க இதை காட்டும் நல்லது, நீ குடும்பத்தினா இருக்கிறதுனால உனக்கு நல்லது, 3 அக்ஷரமாக இருக்க வேண்டாம், 6 அக்ஷரமாக பண்ண. என்ன சொன்னார்? 6 அக்ஷரம். ஓகே ஓகே. 3 அக்ஷரம்ன்றது 6 அக்ஷரமாக பண்ணிட்டு அதை வச்சுட்டு பூஜை எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய அதுக்கு வேண்டிய எத்தனையோ காரியங்கள் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். அதுக்காக பூஜையை தவிர வேறு வேலை இல்லைங்கிற மாதிரி லட்சாட்சணி பண்ணி எல்லாத்தையும் இந்த பூஜையில் நடக்குது. ஆனால் அந்த 50 வயசு 60 வயசு ஆன உடனே இந்த பூஜையில் மனம் நிலைக்க மாட்டேங்குது. நிலைக்கலைன்னா நிலைக்கலை, என்னமோ தோன்றது. வாயால் மாத்திரம் மந்திரம் ஓடிட்டு இருக்கு, ஜபம் பண்ணிட்டு இருக்கு, தோற்றம் ஓடிட்டு இருக்கு, ஏதோ பண்ணிட்டு உட்காந்து. ஆனால் மனசுல அம்பாளுக்கு சாப்பிட இல்லை, எனக்கு மனசுல சாப்பிட. அது முன்னாடி வரைக்கும் வந்துருந்தது. அதுக்கு மேல கற்பனை ஓடி எத்தனை பூஜையை கற்றுட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணியாச்சு. மந்திரசாஸ்திரத்தில் இருக்கிற பாலையை விட்டு எத்தனை மந்திரசாஸ்திரம் உண்டு, அத்தனையும் பக்கம் போட்டிருக்கேன். பாலாபரியான்னு ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் எத்தனை சாஸ்திரம் உண்டு, எத்தனை அஷ்டோத்திரம் உண்டு, எத்தனை மந்திரங்கள் உண்டு பாலையை,
அத்தனையும் கேட்டு கொடுத்து ஏதாவது அதை தெரிய வேலையை இறங்குற மாதிரி வேலை எப்படி என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் ரிசர்ச் பண்ணி கேட்டு வச்சுட்டேன். அந்த சமயத்தில் அந்த பூஜையில் மனம் நிற்கணுன்னு ஒன்று அழுகுது. தெளிவா இதில் மராட்டா தேசத்தில் ஏதோ ஒரு இருந்தால் அங்கே போனேன். இந்த மாதிரி மனசில் பூஜை நிற்க மாட்டேன். இத்தனை பாடுபட்டு நான் கஷ்டப்பட்டு பாலையை உருவாக்கி மனசுக்குள்ளே கொண்டு வச்சிருக்கேன். ஆனால் மனசில் பாலை நிற்க மாட்டேங்க. பூஜை நிற்கல, சரியா வரல, மனசு பற்றி இல்லை. கிட்டாடி போயிட்டே இருந்தேன். தெரிஞ்சோடனே சரி அதுதான் இங்கே வந்தேன். எங்கிட்டே வந்தேன் இதுக்கிட்ட வழி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பாலே தானே உபாசனம் பண்ணுறேன். அவருக்கே வரலாம். அதை விட்டுட்டு எங்கேயும் வந்தா எனக்கு என்ன தெரியும்? போச்சு. தெரிஞ்சோன்னா மனசு ஒடுங்கி போச்சு. நான் ஒரு 2 நாள் தங்குறதா போயிருந்தேன். உடனே பிரசாதம் கருத்து ஊருக்கு அனுப்பிச்சுட போகிறாரு. பேசாமல் சிக்கன ஏன் நிற்கிற அப்படின்னா மனசு சரியா அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன். உன் மனசு சரியா இருந்தால் நீ உட்காந்து எவ்வளோ மண்ணு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணு தானே வரும். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டு உனக்கு என்ன வழி சொல்கிறது? நீ தான் ஊருக்கு எடுத்து வழி சொல்கிறதுல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தொட்டு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் என்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உன் மனசு அம்பாட்டுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கேன், இந்த படிப்பு சரியாக வருது, அது சரியாக வருது, இது சரியாக வருது, இன்னும் எல்லாத்தையும் அழுட்டு அழேன். அதை விட வேறு வேலை எங்கேயும் வர சரியா எனக்கு நமஸ்காரம் பிரசாரம் ஏன் அழுகியாக வரலாம். ஆமாம் எனக்கு ஒரு நிம்மதி வரும், ஒரு சாந்தி வரும், ரொம்ப புரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து பெரியவாளுக்கு இஷ்டப்படுது. அப்போ நான் என்ன பண்ணுறது? என்னாலும் ஒன்றும் அப்படி நான் நம்பி வந்தியோ அப்பனா உனக்கு அவருக்கு அது என் மனுஷன் நடக்க மாட்டேங்கிறது. மக்கள் அவர் தானா நடக்க மாட்டேங்கிறது. அதுக்கு எப்படி சாதாரணமாக கேட்கறாரு. அம்மாவுக்கு கூப்பிட்டு அவர் எனக்கு மூத்த பொண்ணும் அவளை நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் எந்த சாமான் வாங்கினாலும் அந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன சாமான் வாங்கினாலும் அதை பக்கத்தாமல் அவளுக்கு தான் வாங்குவேன். அவர் தான் ஆட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அப்படி தான் போயிட்டேன். இதை விட என்னதான் வாங்கணும் அந்த பாவனையை வாசிக்கோ. அப்படியே இது வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அது தானே அவர் என்ன பண்ணணும் அவர் உங்களுக்கு நீ போயிட்டு கூட்ட போகும். எனக்கு மனசாந்தி போயிட்டேன். மறுபடியும் திருப்பி உனக்கு மனசாந்தி கொடுத்துருந்தா அவள் தான் இத்தனை எண்ணம் கொடுத்துருக்காள். எனக்கு பொண்ணுங்கிற பாவனை வச்சுட்டா அவளுக்கு துணி வாங்குற துணி எடுப்புக்கு மாதிரி கழுத்துக்கு செங்கல், குழந்தைகளுக்கு செங்கல் வேணா அவளுக்கு செங்கல் வாங்க, குழந்தைக்கு ஒரு கழுத்து அண்டியை வாங்கினா அவளுக்கு ஒரு அண்டியும் உண்டு. இப்படி அவளை விடுப்பு ஒட்டியானம் எல்லாம் நேட். அவர் உடம்புக்கு வந்தவங்க இப்படியான எல்லாம் நேட். அப்புறம் என்ன கவலை? அவ்வளோதான் நிம்மதியாக முடியும். அவளே எல்லாரும் தெரியும். அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்குன்னு திரும்ப நிச்சயம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு நான் பட்டிருக்கிற அவஸ்தை வரணும்னா என்ன பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண சொல்கிறேன் கேட்கறது ஒரு வேலைக்கும் சொல்ல மாட்டேன். நான் என்ன பொறுப்பாவது அங்கே கேட்டோன்னா உன்னை அப்படி அவள் காப்பாற்றுவோம், உனக்கு வழி காட்டுவோம், என்ன வழி காட்டுறாளோ எதுவும் நடந்து என் மனசில். அதுக்கப்புறம் அந்த தவிர எங்கே பிடிக்கிறா பிடிக்கிற முறை நான் போய் இந்த மாதிரி ஒரு சாந்தி வந்து இன்னமா நின்று இருக்காளப்பா அந்த பூஜை? அந்த பூஜை என்ன நடந்துட்டு இருக்க? நடந்துட்டு இன்னமும் நடக்கிறது. இன்னைக்கு என்னாலும் கீழே உட்கார முடியாது. ஓகே, கீழே உட்காரத்தானே இருந்தாலும் முடியாது. சரி. கீழே சோதியானம் கிடையாது. ஓ அப்படியா? பூஜையில் போய் உட்காந்துன்னா கையை கட்டிட்டு தப்புன்னு உட்காந்துருவேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் புரியும். அது வெள்ளம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு தான் வெளியே வரேன். இன்னைக்கு அடே இங்கே ஏந்துக்கிறதாங்க மறுபடியும் உங்களால் ஏந்துருக்கலாம். அடே அப்பா. அது இல்லாட்டா கிளம்புற 4:30 ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கிறாப்புல 4 மணிக்கு முடிச்சுட்டோம். 4:30 பஸ் வச்சிருக்கேன். 5:00 நானும் ஆயிடும். தஞ்சாவூர் 5:30
டைம் விடும் 5:45 பண்ணிவிடும். மாத்தியானிக்கு பண்ணிவிடுவேன். உடனே அதுதான் நான் தான் ஊற்றுட்டேன். அப்படியா? ஒன்று மாத்தியானிக்கும் பண்ணிவிடுவோம். ஏன்னா மாத்தியானிய காலத்துலாம் பூஜை பண்ணுவாங்க சம்பிரதாயத்தில். காலம்பர வேலையில் அத்தியனம் பண்ணலாம், மற்றெல்லாம் காலையில் பூஜை பண்ண முடியாது. அதனால மாத்தியானிகள் மாத்தியானிகத்தை பண்ணிவிடுறது, பிரம்மேகத்தை பண்ணிவிடுறது, சுவாமிக்கு பூஜை பண்ணிவிடுறது. ஏன்னா 6:15 பூஜையில் உட்காந்துருவோம். 6:45 7 மணிக்கு நைவேத்தியம் வந்துடும். 10 பண்ணி நைவேத்தியம் வந்துடும். யாராக இருந்தாலும் வீட்டில் யாரோ ஒருத்தர் நைவேத்தியம் வெளியே வந்துடும். கொஞ்சம் முடிச்சுட்டு 7:30 வெளியே வந்துடும். கொஞ்சம் இல்லை. அதில் இந்த தர்மசாஸ்திரத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபைன்னு நடத்திட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப பேரை ஈடுபட்டு ரொம்ப பேர் காரியம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நட்சத்திர காணிக்கைன்னு நம்ம அனுபவிச்சுடுவோம். மாதத்துக்கு ₹1. ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு ₹1 எடுத்து வச்சுக்க வேண்டியது. எப்போ ஒன்றாலும் முடியுமோ போயிடும் மணியாடு. இதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன். அந்த மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன். உருவாக்கம் நட்சத்திர காணிக்கை. அந்த நட்சத்திர காணிக்கையில் சம்பாதிச்சத அவ பிரதிமுக்தாகலன்னு ஒரு தர்மசாஸ்திர புத்தகத்தை எடிட் பண்ணி வெளியில் போட்டாங்க. தட் மீன்ஸ் அபவுட் 4000 பேஜஸ். 7 வால்யூம். நான் அதை ரீபிட் பண்ணிட்டேன். அது கிரந்தாட்சரத்தில் மேலே முழங்கு தமிழ். அப்படியா? நான் அந்த நாகராட்சரத்துக்கு மேலே முழங்கு தமிழாக 4000 பக்கத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பெரியவா உத்தரவு பசங்கள் அவைலபிள் எல்லாம் கரையாக்கி விட்டு அதனால அந்த பசங்க காப்பாற்றியாங்கன்னா உடனே அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு. அது மட்டும் கிரந்தாட்சரத்தில் இருக்கு இடம் அது உத்தரவு புது பெரியவாள பெரியவா அந்த பெரியவா காப்பாற்றுறதுக்கு பக்கத்துல பாடு எனக்கு தான் தெரியும். யார புது பெரியவா? மகாபெரியவா. ஓகே ஓகே. மகாபெரியவா அந்த காரியத்துக்காக ₹1 தப்புன்னு அவங்ககிட்ட வாங்கி அந்த வருஷத்தை பிரச்சனை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி யோசிச்சு பாரு அவள் எத்தனை பாடுபட்டிருக்கா. அதுல எல்லாருடைய பங்கும் இருக்கணும், பங்கு இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டம். ஐரம்ப சாஸ்திர பிரிவாக சபைங்கிறதுக்கு என்ன காரியம், அதுக்கு உபன்யாசம், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நீ அதில் போய் ஒன்றால் ஆன உபகாரம் அதை கொடுத்து பண்ணிட்டு கிட்டத்தட்ட ₹3-4 லட்சம் செலவு. அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியாச்சு. 7 வால்யூம் பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அந்த காரியத்தை கொண்டுறதுக்கு பண்டிதாரை பிடிக்க அதுக்கு ஸ்லோகத்துக்கு ஒழுங்கா மூலத்தை தயார் பண்ணி அர்த்தம் தயார் பண்ணுறது தானே இன்வால்வ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 ராமாயணம் இருக்கும். 24,000 ஸ்லோகம், 48,000 ஸ்லோகம் இருக்கும். அத்தனை காரியத்தையும் தானே ஈடுபட்டு அவளை உட்காட்டி வச்சு அது பண்ணிட்டியா கேட்டு புக்கு பண்ணியிருக்காங்க. அது அவ இல்லைன்னா அந்த புத்தகம் மறந்து அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரில் கண்டமாணிக்கன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தவர் அவர் அந்த காலத்தில் தர்மசாஸ்திரம் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனையும் கோடிஃபை பண்ணி அதில் தன் அபிப்பிராயத்தையே எழுதாமல் உங்கள் கெட்டாச்சாரப்படி செய்யும்போது கட்டிட முடியும். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சௌகரியம். எல்லாத்தையும் எழுதிட்டு இதுதான் தர்மம், இதுதான் தர்மம், இதுதான் தர்மம்னு 10 வாக்கிட்டு எழுதிட்டு இந்த தர்மத்தை எப்படி நடத்துறது, இதெல்லாம் நடத்த முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காது. உங்கள் பெரியவாட்டுக்கு சிஷ்டாச்சாரம் பிரமாணம், பெரியவாட்டுக்கு வச்சுக்கோம். அவள் ஆதாரம் பிரமாணம் சந்தேகம் அவாட்டுக்கு வச்சுக்கோம். ஒன்னால எது நடத்த முடியுதோ நடத்தும். கட்டியில் முடிச்சிருக்கோம். எல்லா தர்மத்தையும் அத்தனை காந்தி அத்தனை காரியங்கள் பண்ணிடுறோம். அதுவும் சாஸ்திரத்துக்கும் ஆன்மீகமாக காலையிலேயும் சாயங்காலம் மட்டும் செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி யாருமே செஞ்சது கிடையாது. சாந்தத்துக்கு பத்தனா காரியத்திலிருந்து ஆரம்பித்து சாந்தம் சாந்தத்துக்கும் அவர் எத்தனை காரியங்கள் கொடுத்துருக்காரோ அது மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு எடிஷன் கிடையாது. என்ன புக்கு பேர் என்ன மாமா? ஸ்மிருதி முக்தா பலம், வைத்தியநாத டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அது அந்த ஆன்மீக காண்டம் 2 ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரலும் செய்ய வேண்டிய சமாச்சாரம் மாத்திரம். ஆன்மீக காண்டம் 2 பார்ட்.
அப்பாடி ஆமா வெளிக்காலத்துல போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அந்தந்த டயத்துக்கு என்னென்ன காரியம் அது எந்த காரியத்தை இப்படி போடுறது இப்படி இது எப்படி போடுறது இப்படி அது சொல்லும். அவரு எப்போ கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்கணும். தியானம் பண்றப்ப அதை வச்சுட்டு தியானம் பண்ணினா ஈஸ்வரன் தியானம் பண்ணாங்க. குருவை தவிர வேற ஈஸ்வரன் கிடையாது, தேவி கிடையாது. தேவிதான் குரு. அந்த மாதிரி பாவனையோட தான் அவரை பார்க்கணும். அதனால ஒரு தனியா ஒரு தெய்வம் இருக்கு அதை கும்பிட போனோம்னா அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு நமஸ்காரம் விட்டு போடலாம்ன்றது கிடையாது. குரு சுரூபனி தான் அவர். குரு சுரூபம்னா சிவன், குரு சுரூபம்னா நாராயணன். செல்வம் மாற்றமே கிடையாது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம் ஆயிடுறான்னு சோதனை இருக்க பிரயோகம் இல்லை. இந்த குருவுக்கு நாராயணனா தியானம், சிவனா தியானம், யோகா தியானம் பண்ணின்ற மனசு வச்சுட்டா தான் அந்த குருவை சொல்லுவோம். அதனால குருவை சர்வதேவாத்மா தான் பண்ணாங்க. அதுவும் நீங்க உபாசனம் பண்றதுன்னு ஒரு தனியாக இப்போ நான் பாலைய உபாசனம் பண்றேன்னு சொன்னா சர்வ சமஸ்த குருவுக்குன்னே பாலாயிட்டு சொன்னா நமஸ்காரம். அந்த ஆவரண பூஜையில கடைசியில் 3 பூஜை பரமகுரு குரு சுரூபினி, பரமகுரு சுரூபினி, பராபர குரு சுரூபினி சொல்லிட்டு தான் அவளுக்கு அர்த்தனை. குருவும் அவள் தான் அர்த்தம். அந்த மாதிரி மனசுல பாவனை வச்சுக்கணும். அப்படி பாவனையில் இவரை எடுத்து விட்டா அப்போ அம்பாலும் தியானம் பண்ற அம்பாலும் அவரும் அவங்க தானே. உங்களுக்கு பெரியவா பாதுகாரம் கொடுத்துருக்காரு. அவங்க பாதுகா சின்ன பாதுகா இல்ல அவர் போட்டுட்ட பாதுகா நான் வேண்டாம். இது இடத்த அடைக்கும், அது கரையா அடிக்கும், 3 வருஷம் வரும். அப்படியா? அதை காப்பாத்தியாங்க. அது அழுக்கப்படி இருக்காது. அதனால என்ன பண்ணலாம், நான் எப்பவுமே பாதுகை கேட்கறதே இல்லை. இந்த பாதுகை இந்த சின்ன பாதுகை இந்த ஏதோ ஒரு நான் நாமஜாபம் பண்ணா கிடைக்கும்னு சொன்னா நாமஜாபத்தை பண்ணி அதை வாங்கி வச்சுட்டேன். அதுதான் எல்லாமே. ஓகே. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் இன்னி வரைக்கும் எனக்கு குறை என்கிட்ட எனக்கு இன்னி வரைக்கும் குறை என்னன்னு கேட்டேன்னா பெரியவா பாதுகை இல்லையே அப்படின்ட்டு. வெளியில் பாதுகை கொண்டு பெரியவாள் ஆவாகம் பண்ணிடுவா இல்லை இல்லாத வேலை. அதுக்கு தினம் முதல் போய் பண்ணிடுவோம். குருத்வானமா பரமகுருத்வானமா பரமேஸ்வரா அது மேல அட்டை போட்டுருந்தோம். அது சரியா பண்ண கரெக்ட். நான் தான் பண்ணிருக்கேன் இங்க. ஓஹோ. வேற என்ன மாமா சொல்லணும் உங்களோட பிளஸிங் சொல்லுங்க. எல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டே முடிவு இல்லை. சரி. இன்னைக்கு காலம்பரை எந்த உடனே எதையோ பிடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். இது மத்தியானம் போஸ்ட்ல வரும். அப்படியா? பெண்களை பற்றி எத்தனை விதம் அதை படிக்க முடிச்சுட்டு தான் வேற யாரும். உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாமா.